ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உள்ளூர் பேர்கில்ஸ். இன்னைக்கு நைட்டு வந்து சிக்கன் செஞ்சு சாப்பிட போகிறோம். எல்லாரும் மொத்த பேரும் இந்த பாருங்க, இவர் தான் ரங்கா. பாருங்க, ஸ்மார்ட் ரங்கா, எங்கள் டீமோட பிளேயர், ஒரு முக்கியமான பிளேயர் இவர் தான். என்ன பாவம் தக்காளி நறுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஹரிஷ் இன்ட்ரோ கொடுத்துக்கடா. யோகராஜன் சொல்றா. கோழி கோழி முக்கியம். இந்த இது பண்ணாத டைம் இல்லை, நமக்கு ரொம்ப முக்கியமான இதுதான் இருக்கு. டக்குன்னு குயிக்கா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். என்னடா குண்டா அழுக்கா இருக்கு. இது சரியா கூட கொஞ்சம் சரியா கூட. ஓ பாருங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்றானுங்க எல்லாருமே. இவன் ஒன்னுத்துக்கு லாக்கி இல்ல, ஒரு வேலையும் செய்யல. வந்து பாரு, சும்மா ஏதோ பேண்ட் சட்டை போட்டுன்னு வந்து நின்றுகிட்டு இருக்கான். போடாங்க போ கிண்டு போவாங்க பாரு. குண்டாவை கீழே தள்ளினது பாரு. நைட் எல்லாம் கொலை பசியில இருக்காங்க மொத்த பேரும். என்னது அது? இஞ்சி பூண்டு இப்பயா போடணும். வெங்காயம் நறுக்கும் போது போடணும் இஞ்சி பூண்டு. ஒருத்தன் உப்பு போடுங்கிறா, ஒருத்தன் காரம் போடுங்கிறா, ஒருத்தன் பாலை போடுறான், ஒருத்தன் காலை போடுறான். மொத்தத்துல என் தூக்கத்துல கல்ல போட்டீங்களா? ஏய் வெஜ்ஜாடா நீ? எதுக்குடா வரடே இந்த பக்கம் ஆட்டிக்கின? கிளம்பு, வீட்டு கிளம்பு. அண்ணே வானே, நீ தானே எல்லாமே அங்க வானே. இவர் தான். என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்கு, பாத்துங்க. தக்காளி பத்தி ஸ்மெல் வருது. ஆனா அண்ணே ஒண்ணு இல்ல, தோசை மட்டும் எடுத்தா தக்காளி பத்தி போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. இதான் தக்காளி சட்னி. என்னடா 2 கிண்டு மாஸ்டர் நடப்புக்கு வந்துட்டா பாரு. உடம்பு சரியில்லைனாலும் 50 அடிச்சாண்டா நேத்து மேட்ச்ல. அடுத்த மேட்ச் அவுட் ஆயிடு. நீ என்னதான் ஆகுதுன்னு பாத்து மேட்ச் அவன் இல்லவேன்ட்டாங்க. இன்னொன்னு ஒரு கூத்து ஒண்ணு இருக்குது. இவர் வந்து ப்ரொஃபசர், இவங்க 2 பேருக்கு வாத்தியார் இவர் தான். எங்க 2 பேரும் ஆனா ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. மேட்ச்ல 2 பேரும் சேர்ந்து இவரை திட்டுறாங்க. டீமோட குரங்கு அரவிந்த் வாடா. எல்லாமே போடுண்டா அரவிந்த். வாடா முகேஷ். என்ன பண்ணுது பாருங்க, வெஜிடேரியன் எங்களுக்காக உழைக்கிறான் முகேஷ். நேச்சரா செய்ய போறோம் நாங்க எல்லாத்தையுமே. கூட நானே என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன். தம் போறதுக்காண்டா நம்ம போய் போட்டலாமா? தம் போறது ரெடி ஆயிடுச்சு. ஒரு வீடியோ எடுக்கிறேன். எங்களுக்கு வேடா போக திறமை. இப்போ ஊழிய பாக்கணும். இவங்க நல்லா முறைப்பாங்க. பாரு முறை சிரிக்காரா முறடா. ஏய் முக்கியச்சு முறடா, ஊரே பாக்கண்டா முறையா. புரியல கல்லு வந்து நானே நெருப்புடா. சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்ணிடாதா, கொஞ்சம் இருடா. இவரு சுவிட்ச் ஆன் பண்ணு வச்சுக்க, இவனும் செத்து போயிடுவான். நினைச்சு பாரு, 2 பேரும் அப்படியே எல்லாம் பண்றீங்க. எனக்கு புரியல. எனக்கு மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி லைட் எரிஞ்சு எந்த பக்கம் vlog எடுத்தாலும் நமக்கு லைட் தெரியும். பாத்தீங்களா, 360 டிகிரி எடுக்கலாம். உங்க வீட்டு கனெக்ஷன் ஒண்ணு சொல்றேன். கனெக்ஷன் நானே கொடுத்துக்கிறேன். வா. 2 கிலோ பிரியாணிக்கு 4 கிலோ சிக்கன், 4 கிலோ ரைஸ். நெருப்புல போயிட்டு வாடா. உப்புல மட்டும் தப்பே இருக்க கூடாது. அப்படியே உண்டுட்டா உள்ள. அப்படியே சாப்பிட்டு வீடியோ பாக்குறியா? செத்தா கூட பிரியாணி சாப்பிட்டு செத்தாங்கிற பேர் இருந்தா நல்லா இருக்கும்ல. இப்படி உழைக்கிறாரு பாரு ரங்கண்ண. புதினா அழகா வச்சுக்கலாம். எதுக்குன்னா கட் பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு. நல்லா வருது. அப்படியே வச்சிருக்கேன். நான் பாத்து வேலை பாக்குற மாதிரி நடிக்கிறான். அண்ணா குண்ட நான் பண்றேன். அண்ணல் இது ஆகட்டும். சரி, இப்ப மீந்ததெல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறேன். உங்க கடை பேர் சொல்றா. கடை பேர் சொல்றா. ஃபேமஸ் ஆயிருவ. கடை பேர் சொல்ற. லக்ஷ்மி பேங்கர்ஸ். என்னென்ன பண்றீங்க அங்க உள்ள? அடகு வைக்கலாம். வேற புது தங்கம்லாம் வாங்கலாமா? கொடுக்க மாட்டீங்களா? ஒன்லி அடகு வைக்கிறது மட்டும் தான். அடகு வைக்கிறதுனா எங்க? லக்ஷ்மி பேங்கர்ஸ்க்கு வாங்க, அடகு வச்சுட்டு போயிடுங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
முகேஷ் அட் ஷார்க் பாய்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவன் அடகு வியாபாரம் வந்து ஒரு 10% உங்களுக்காக என்ஜாய் பண்ணுங்க. முகேஷ் குடுக்கலடா அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவாங்க ஃபேன்ஸ் எல்லாம். இதெல்லாம் ஸ்பான்சர் உள்ளூர் பேல்கல்ஸ். துணி வேணும்னா ஐயா தோரே ஐயா தோரே பரவாயில்லடா. தண்ணி ஊத்துறது மாதிரி மூட கூடாதுண்ணா கலர். ஏய் தீஞ்சு போச்சுடா. ஸ்மெல் வருது. இல்ல பிரியாணிக்காக என் சட்டையை எடுத்தேன் பாருடா. Thank you. அப்ப இது நான் பாருங்க நம்ம அங்க எவ்வளவு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க பாருங்க உண்மையான உழைப்பாளிங்கன்னா இவங்க தான். எப்பயுமே உழைப்பாளிங்கன்னா நான் வந்துடுவேன். நான் உழைப்புக்கு ஒண்ணுன்னா நான் இருப்பாங்க. வாடா என்னடா பண்ணுவோம், என்ன பண்ணவனுங்க? ஏண்டா அழுவுற டேய், ஏண்டா அழுவுற டேய், நீ அழுதா நான் அழுதுடா டேய். ஏன்டா பச்சை போய் பேசுற? ஏய் என்ன வெங்காயம் கட் பண்றா நீ கூட? டேய் நான் ரூம்ல நான் தான் புக் பண்றேன். என்ன பண்ணனும் போணும் சொல்லு. சும்மா 2 வீடியோ எடுத்துட்டு போய்டுடா வாடா. ஏய் சும்மா ஏய் ரியலா டேய். சரி டேய் ஆடியன்ஸ்க்காக பச்சை மிளகாய் சாப்பிட்டு காட்டு. பச்சை மிளகாய் சாப்பிடுறேன். ஒன்னு சாப்பிடுறா. பெருசா எடுத்துக்கடா. ஏய் பெருசா எடுத்துக்கடா. கோழி என்ன பண்ணுறான்? கோழி அவுட்ரா. டேய் கோழி அவுட்டா பாறா. கோழி அவுட்டா. டேய் ஆறனா அவுட்டா. இங்க 4 கோழி அவுட். அங்க விராட் கோலி அவுட் ஆனா முக்கியம் கிடையாது. வா வாடா இங்க வாடா. டேய் நீதான்டா மெயினே. வாடா உள்ள வாடா. சரி இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. வந்தியா நீ? என்ன கூப்பிட்டியா நீ? என்ன ப்ரோ சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணமா? ஆமாடா. ரோஹித் சர்மா டக்கவுட்டா. இது ட்ரீம் 11 பரிதாபங்கள். இந்தியா தோத்தாலும் பரவாயில்ல, ட்ரீம் 11ல நாங்க ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அந்த மத்தியில நான் ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் செருப்பால அடிச்சிரும். நாங்க வந்துட்டோம்னா கொஞ்சம் அவரே புடைக்கு பேசுவா நாங்க பட்டி உள்போம். பாரா பந்தல இருந்து என்ன ஒரு வேலை பாத்தீங்க? டேய் உன் கடை பேர் சொல்லு, ஃபேமஸ் பண்றா. சொல்றா கடை பேர் சொல்றா. வீக்கெண்ட் பிரதர்ஸ். என்ன பண்றீங்க? டேய் வாடா அத பாத்து 4 பேர் ரிமோட் வாடா. அது 4 பேர் நாங்க தான். டேய் நாங்க கார்த்தி கொஞ்சம் கேமரா பார்த்து பயப்படுறான், அதனால சொல்ல மாட்டேங்கிறான். நான் எல்லாத்தையும் சொல்றேன். கடை பேரு கோட் ஃபேஷன்ஸ். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? சொல்றா கடை பேர் சொல்றா. வீக்கெண்ட் பிரதர்ஸ். ஏன்ட்ட என்ன சொன்ன? கோட் ஃபேஷன்ஸ். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. கோட் ஃபேஷன்ஸ் வந்தீங்கன்னா பள்ளிக்கொண்டா மெயின் ரோட். பள்ளிக்கொண்டா மெயின் ரோட்ல கோட் ஃபேஷன்ஸ். இது இவன் கடை வச்சிருக்கான். இவன் கடை பத்தி ப்ரொமோஷன் பண்றான். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் ப்ரொமோஷன் பண்றேன். நான் அர்ஜுன் வச்சிருக்கேன். அர்ஜுன் வச்சிருக்கேன். ரெண்டும் ஒண்ணா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது, பயர்தான் ஆகும். எவா அர்ஜுனடா டேய் அதுக்கு எனக்கு இது சம்பந்தம் இல்ல. தப்பா இருந்துச்சு गाइस. பிரியாணி செய்துக்கா வச்சிருக்காரு. நானும் உன்னை ரொம்ப நேரம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சிக்கன் கழுவுற இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்த, மாட்டுற இடத்துல ஒரு 5 நிமிஷம் நின்ன. இப்போ நேரம் இங்க வந்துட்டேன். வெங்காயம் நறுக்குவேன்னு பார்த்தேன். வெங்காயம் நறுக்குறோம் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. என்னதான் பண்ணலான்னு இருக்க வித்தியாசமா? பிரியாணி ஆக்கிடுவாங்க, அங்க போயிடுவேன். ஏடா டேய் வீடியோக்காக நறுக்கு வந்தியாடா நீ உள்ள? நாசமா போயிருவீங்கடா. ஃபைனலா இது பாருங்க, கேமரா எடுத்துட்டு வந்த உடனே இது பாரு காய்கறி நறுக்கு மாதிரி உட்காந்துட்டான். அவனை நவுத்திட்டு பிரியாணிக்காக நீ கேமராக்காக நடிக்கிறடா நீ. வண்டி சாவி. வண்டி சாவியா? யார் எது கேட்டாலும் அண்ணன் இல்லன்னு மாட்டாரு. கேட்ட உடனே கொடுப்பாரு. தானத்தை ஸ்வீகரியுங்கள் தேவேந்திரரே. சொல்றதை கேளுடா. அரிசி போடுவா, அரிசி போடுவா. கலரா 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 டைம் அவுட். நீ என்னடா பண்ற? அவன் என்ன பண்றாடா? ஏய் மச்சான் கலரா மச்சான், கலரா மச்சான், கலரடா சும்மா ஒதுங்கி தள்ளி விடுடா. அந்த மாதிரி குத்த இங்க பாறா. ஏய் அக்கி போடு பாத்தா. நானா அந்த மாதிரி டேய் அப்படி பண்றான்ற. அவன் பண்ணாதடா. எப்படிடா பண்ணாதடா? நான் பண்றேன் டேய்.
நான் பாத்துறேன் அவன் என்னன்னா அவன் மெல்ல மெல்ல இப்படி பண்ணமாண்ணா என்னடா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா வரல சொன்னா அமைதியா இருக்குடா என்ன உப்பு போடலாமா கல்லுப்பு தான் இருக்கு பாருங்க. என் கையில போட்டு நான் போடுறேன். என்னப்பா உப்பு அப்படி போறீங்க? தண்ணி குறாடி சாப்பிடுறியோ சாப்பிடலையோடா வந்து வேலை செய்யணும்டா. என்னடா அதெல்லாம் எடுக்கிறேன்டா. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். லைட்டா நல்லா மூக்கு சளி நல்லா சிந்திட்டோட கிரேவி அதான் மூக்கு செடியோட கிரேவியோட வந்தா சமையா இருக்கல. அந்த பக்கம் பிரியாணி இவர் தான் சட்டை இருந்து நல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க அம்மா பாவட்டாது. சப்ஸ்கிரைப் சட்டை கொடுப்பாண்டா. டம் போட்டாச்சு. அடுத்து அந்த மாதிரி அப்படி பண்றா சிக்கன் அப்படியே பொறுமையா ஒண்ணு ஒண்ணா இப்ப பண்றா கௌசிக. எல்லா சிக்கன் கீழே வந்துச்சுமா சார்? ஏய் இவங்க வந்து கொஞ்சம் அப்படி இப்படி நான் வரேன் பாத்துங்க. இந்த பாரு வெங்காய பச்சடி நெஞ்சில இறங்கினா அப்படியே ஜில்லுன்னு இருக்கணும். அப்படியே புஷோத்துன்னு போனோம் உள்ள. ஆனா உனக்கு இது பாரு ஹேட்ஸ் ஆஃப்டா. சரி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல்ல வாங்கி தரல. இந்த பாரு உன் மேல கான்ல இருக்கிறேன் ஓடி போயிடுறீ. ஆல்ரெடி ஒரு பீஸ் எடுத்துட்ட. எப்பா எப்பா கரெக்டா எடுப்பா. பிரியாணியில கொண்டு இருப்பா. கல் ஏத்தாதான்பா வெயிட் சானா இது புச்சுக்கோ. எதனா ஒரு பக்கம் ஒன் சானா அப்படியே கொட்டால அப்படியே தூக்கிடா. அவ்வளவுதான். ஏய் ரங்கண்ணாக்கு வே ஏதோ ரங்கண்ணா நல்லா சாப்பிடுப்பா. திருப்தியா வீட்டுக்கு போப்பா. ஜீவன் எல்லாரும் மனசு குளிரணும். வெங்காய பச்சடி அப்படி எடுத்து வை. கிரேவி எப்படி? கிரேவி வேற லெவல்டா. இவர்தான் என்னதான் கேப்டனா இருந்தாலும் தரையில உட்காந்து எளிமையா சாப்பிடறாரு பாருங்க. போடும்பா. விஜய் தரையில அஜித் தரையில உட்காந்தா எல்லாம் பெருமையா போடணும். நம்ம நீங்க போடுனா கேப்டனா இருந்தோம். சப்ஸ்கிரைப் உள்ளூர் பேருக்கு சப்ஸ்கிரைப். அவ்வளவுதான். எல்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் ஏற கட்டியாச்சு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஃபயரா சொல்லுங்களா. அதனா ஃபயரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.